Corinthians chapter 5. பந்தை சுற்றி வருவதற்கு முன்பாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்ட வார்த்தையை நாம் தியானிப்போம். We shall read verse 6 to 8. 6 முதல் 8 வரை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்போது பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்கிறோம். So, before we come around the table, let's meditate God's word that would help us to examine ourselves and take part in it worthily. பந்திக்கு வருவதற்கு முன்பாக நாம் தகுதியாய் பங்கு பெறும்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். The Lord has given to the Israelites to celebrate several feasts in their wilderness journey. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வனாந்திர பிரயாணத்திலே பல பண்டிகைகளை ஆசரிக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். Even till date they celebrate those festive feasts. இன்றைக்கும் இந்த நாள் மட்டுமாக விதமாக அந்த பண்டிகைகளை அவர்கள் ஆசரித்துக் கொண்டு வருகிறார்கள். And all these feasts are applied, symbolizes our Lord Jesus Christ. இந்த பண்டிகைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளமாக காட்டுகிறது. அது அவரை பொருத்தியும் காட்டுகிறது. In this chapter we see two feasts mentioned by Paul. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது பவுல் 2 பண்டிகைகளை குறித்து சொல்லுகிறார். The feast of Passover and the feast of unleavened bread. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. We all know about the Passover, where that lamb without blemish was slain and the blood was applied on the doorpost, and they ate that lamb as families. எனவே பஸ்காவை குறித்து நமக்கு தெரியும். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அது ரத்தம் வாசல் நிலைக்கால்களில் பூசப்பட்டு குடும்பமாய் அதை புசித்தார்கள் என்று தெரிய நமக்கு. So when the Lord passed over, wherever he found the blood, there was no harm, but wherever he did not find the blood, we saw the death of the firstborn. எனவே கர்த்தர் அவிதமாக கடந்து போகப்படுது. எந்தெந்த வீட்டு நிலைக்கால்களில் ரத்தம் இருக்கிறதோ அங்கே பாதிப்பு இல்லை. ஆனால் வாசல் நிலைக்கால்களில் எந்த வீடுகளில் ரத்தம் இல்லையோ அங்கே மரணம் இருப்பதை நாம் பார்த்தோம். Here Paul applies that and tells in verse 7, Christ our Passover is sacrificed for us. பாருங்க, அதை கிறிஸ்துவுக்கு பவுல் பொருத்தி 7ஆம் வசனத்திலே கிறிஸ்து பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். Christ was without blemish. He is compared to the lamb, a lamb without blemish. மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக அங்கே அவர் காட்டப்படுகிறார். Because the God's word says he knew no sin, he did no sin, he was without sin. That's why he became a lamb without blemish. எனவே குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் அவர் மாறினார் என்றால் வேதம் அவதமாக தான் சொல்லுகிறது. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் பாவம் இல்லை, வஞ்சனை செய்யவில்லை, பாவம் அறியாதவர் என்றும் சொல்லுகிறார். That's why the blood of Lord Jesus Christ that was shed on the cross
is so powerful and it can cleanse the sin of the entire world. எனவே தான் பாருங்கள், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிந்திய ரத்தம் அவ்வளவு வல்லமையா இருக்கிறது. எவ்வளவு வல்லமை என்றால் முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அது கழுவி சுத்திகரிக்கிறது. Your sin and my sin also cleansed, washed and saved us from this sin. எனவே உன்னுடைய என்னுடைய பாவங்கள் கூட கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அங்கே நீக்கப்பட்டிருக்கிறது. So that is the meaning of the Passover feast. பஸ்கா பண்டிகையின் அர்த்தம் அதுதான். Christ died for our sins. கிறிஸ்து அவருடைய பாவங்களுக்காக மரித்தார். Through him we are saved. அவர் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம். Then immediately the next day, the next feast is called the unleavened bread. அடுத்ததாக உடனே அடுத்த பண்டிகை வருகிறதுக்கு அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. What does it speak of? இது என்ன சொல்லுகிறது? The salvation alone is not enough. A saved person should live a holy and sanctified life. ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ரட்சிக்கப்பட்ட மனிதன் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. He should be separated from sin and live a sanctified holy life. பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். What is the meaning of holiness? பரிசுத்தம் என்றால் அதன் அர்த்தம் என்ன? Set apart from sin and set apart unto God. பாவத்தை விட்டு பிரிந்து தேவனுக்கென்று சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. So that's the meaning of the unleavened bread. The feast of unleavened bread. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் அர்த்தம் இதுதான். So the leaven speaks of the sin. புளிப்பு பாவத்தை குறித்து சொல்லுகிறது. Verse 6. 6ஆம் வசனம், Your glorifying is not நல்லதல்ல. Know ye not that a little leaven leaveneth the whole lump? கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்றார்களா? The little leaven speaks of the sin. Even a small sin can leaveneth the whole lump. கொஞ்சம் புளிப்பு என்று சொல்வது பாவத்தை குறித்து அது சொல்லுகிறது. இந்த கொஞ்சமானது பிசைந்த முழுவதையும் அது புளிப்பாக மாற்றுகிறது. So many times we say we are saved, but what God expects from us is that whether we are living a separated, sanctified life. எனவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமோ என்று கர்த்தர் அங்கே நம்மை நோக்கி பார்க்கிறார். Because a small sin also corrupted the whole body, whole life. முழு சரீரத்தை முழு வாழ்க்கை கூட ஒரு சின்ன பாவம் மாற்றிவிடும், கரைப்படுத்திவிடும். Even in Exodus we read in chapter 12 verse 19. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே 12:19 வாசிக்கிறேன். 7 நாளளவும் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. அவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்மா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புட்டு போவான். Here Lord is so strong in his words that no leaven should be found
in their lives, in their homes, in their places. அவருடைய வீடுகளிலே, அவர் வாழ்க்கையிலே, அவர் இருக்கிற இடங்களிலே கூட புளித்தமா காணப்படக்கூடாது என்று சொல்லி இந்த வசனத்திலே கர்த்தர் அவ்வளோ வன்மையாக சொல்லுகிறார். Exodus 13:7, what we read there. யாத்திராகமம் 13:7 என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கிறேன். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். Here again, Lord emphasized the same thing, that there should not be any sin found in the camp. இங்கும் பாருங்கள், உங்களுடைய பாளையம், உங்களுடைய வீடுகளிடங்களே எந்த பாவமும் காணப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறார். When we apply that in our lives, in the present day context, in the New Testament, in the New Covenant, God is expecting from His children holiness, and that the leaven should be removed totally from their lives. எனவே இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டினுடைய புதிய வழிகாட்டும்படியாக, புதிய உடன்படிக்கையின்படியாக, புதிய ஏற்பாட்டின் காலத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் புளிப்பு எங்கும் காணப்படக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். 1 Corinthians chapter 5 verse 7. 1 Corinthians 5:7. Purge out therefore the old leaven, that ye may be a new lump. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். The old leaven is very dangerous. பழைய புளித்த மாவு ஆபத்தானதுதான். Even in our spiritual life, the old habits, the old thoughts, the old things are very dangerous in our new spiritual life. நம்முடைய புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய பழைய வாழ்க்கையினுடைய தவறான எண்ணங்கள், தவறான பழக்கங்கள், பாவமான காரியங்கள் மிக ஆபத்தாய் மாறக்கூடும். Satan tries to bring that old leaven again, try to bring in our lives. We need to be careful about that. எனவே நாம் ஜாக்கிரதையுடைய காரியம் என்னவென்றால், நம்முடைய பழைய வாழ்க்கையினுடைய புளிப்பை சாத்தானானவன் மறுபடியும் நம்முடைய புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர விரும்பார். If God shows any old leaven in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே பழைய புளிப்பு ஏதாகிலும் கர்த்தர் காட்டுவார் என்றார், what God says? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Verse 7. 7ஆம் வசனம். Purge out, therefore, the old leaven. பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். As ye are unleavened. ஏனென்றால் நீங்கள் புளிப்பில்லாமல் இருக்கிறீர்கள், புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறீர்கள். So you and I should be unleavened. We lead a unleavened life before God, before we come around the table. இதற்காக நாம் பந்திக்கு வருவதற்கு முன்பாக நீயும் நானும் புளிப்பில்லாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். Of course we are saved, but God expects us to be a separated, sanctified life. எனவே தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையிலே நம்ம மத்தியிலே எதிர்பார்க்கிறார். How God wants His people to celebrate this feast? இந்த பண்டிகையை எவ்விதமாக தன்னுடைய ஜனங்கள் கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Verse 8. வசனம். Therefore let us keep the feast not with old leaven, neither with the leaven of malice and wickedness. பழைய புளித்த மாவோடு அல்ல, பொல்லாப்பு துர்க்கணம் என்னும் புளித்தவோடும் அல்ல. We read in Exodus 12,
12:19 and Exodus 13:7, that God said no leaven should be found in the camp. 12:9, 13:7 யாத்ராவை பார்க்கும் பொழுது உன்னுடைய பாளையம் எங்கும் வாசஸ்தலம் எங்கும் புளித்தமா காணப்படக்கூடாது என்று சொல்கிறார். So here also Paul is telling how we need to keep the feast without, இங்கு பவுல் not with old leaven, neither with the leaven of malice and wickedness. எனவே இங்கும் பவுல் சொல்லும்போது இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், பழைய புளித்த மாவாக இருக்கிற துர்க்கணம் பொல்லாப்போடு கூட ஆசரிக்க கூடாது. So God doesn't like that. God doesn't like that leaven. With that leaven, presenting ourselves before the God, He dislikes. எனவே அந்த புளித்த மாவோடு கூட புளித்த தன்மையோடு கூட கர்த்தருக்கு முன்பாக படைக்கும் பொழுது கர்த்தர் அதை விரும்புவதே இல்லை. But how, what God expects from us? ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் என்னதான் எதிர்க்கிறார்? Verse 7, last portion, 8 last portion. 8வது வசனம் மத்திய பகுதி தமிழில் வருகிறது. But with the unleavened bread of sincerity and truth. துப்புரவு உண்மை என்னும் பொழிப்பில்லாத அப்பத்தோடே. That has become a sweet savor unto God. இந்த காரியம் தான் தேவனுக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையாக மாறுகிறது. Today we see the world is full of sin. இன்றைக்கு உலகத்தை பார்க்கும்போது பாவம் நிரம்பி இருக்கிறது. Once the churches were bubbling with praising God, with unleavened things found in the churches, in the institutions, even among the people. But today that the leaven has entered everywhere. ஆனால் ஒரு காலத்தில் பார்க்கும்பொழுது சபைகளில் ஆண்டவரை ஆராதித்து துதித்தார்கள், பொழிப்பில்லாமல் இருந்தார்கள், விதமாக பொங்கி வழிந்த சபைகள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அதில் புளிப்பு வந்துவிட்டு. Not only here, even in the Western world, which was bubbling with God's glory, today the situation is so bad. இங்கு மட்டுமல்ல, அங்கே மேற்கத்திய நாடுகளிலே கூட தேவனுடைய ஆராதனையிலே பொங்கி வழிந்து கொண்டிருந்த சபைகள் நிலைமை இன்றைக்கு மோசமாகவே இருக்கிறது. The institutions, the educational institutions, where there was unleavened in those places, now the leaven has entered. அது மட்டுமல்ல, கல்வி நிறுவனங்களிலே கூட பொழிப்பில்லாத இருந்த இடங்களிலே பொழிப்பு நுழைந்து விட்டது. So people now repent when this corona has come. Oh Lord, we have sinned. The leaven has entered in our lives, in our homes. That should be the repentance even today in our lives. எனவே இன்றைக்கு கூட பாருங்கள், ஜனங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிறோம், மனம் திரும்புகிறோம், எங்கள் வாழ்க்கையிலே புளிப்பு வந்துவிட்டது என்று சொல்லி இன்னைக்கு புலம்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இது வேண்டும் பிரியமானவர்களே, மனம் திரும்புகிறோம். As we come around the table, நாம் as we come around the table, let us celebrate this feast with sincerity and truth. எனவே நாம் கூட இந்த பந்தியை சுற்றி வரும்பொழுது இந்த பண்டிகையை நாம் துப்புரவோடும் உண்மையோடு கூட கொண்டாடுவோமாக. God will really bless us. நம்மை ஆசீர்வதிப்பார். Shall we examine ourselves in the light of this word and take part in the table in a worthy manner? எனவே நாம் இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை ஆராய்ந்து பார்த்து பந்தியிலே நாம் தகுதியாய் பங்கு பெறுவோமாக.